السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 103. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 103ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் சுன்னத்தும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 103ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸை பற்றிய விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது என்னை மறுப்பவரை தவிர என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருவாங்கன்னா, என்னுடைய உம்மத்தார்கள் எல்லோரும் சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள், என்னை மறுப்பவரை தவிர எல்லோரும் சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை பதிவு செய்வாங்க. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் யார் மறுப்பவர்கள், யார சொல்லலாம் என்பதாக கேட்ட பொழுது, என்னுடைய கட்டளைகளுக்கு எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் என்னை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்தார்களாக இருப்பார்கள், அவர்கள் சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள். என்னுடைய அந்த என்னுடைய அந்த விஷயங்களை கட்டுப்படாமல் அதற்கு முரணாக நடப்பவர்கள், என்னை அதற்கு மாறு செய்பவர்கள், அவர்கள்தான் என்னை மறுப்பவராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்வார்கள். அப்போ இரண்டாவது ஹதீஸான இந்த ஹதீஸு வலது கை கொண்டு சாப்பிடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமைக்கக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க அவங்களுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி தருவாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்துல தன்னுடைய இடது கை கொண்டு சாப்பிட்டு இருந்தாரு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலது கை கொண்டு சாப்பிடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது, எனக்கு அதனால் முடியாது யா ரசூலல்லாஹ், என்னால் வலது கையால் சாப்பிட முடியாது, இடது கையால தான் சாப்பிட முடியும் என்பதாக அவர் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போ நீ இடது கையாக சாப்பிடக்கூடியவன் நீ ஆகிவிடு, அப்போ நீ இயலாதவனாகவே நீ ஆகிக்கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதுவா செஞ்சாங்க அந்த நபருக்கு. அதன் காரணமாக அவருடைய கையானது அவர் வாய்க்கு பக்கத்துல தூக்கிட்டு போக முடியாத நிலைமைக்கு அல்லாஹு தஆலா அவளை ஆளாக்கிட்டான். அப்போ சாப்பிட்டு சாப்பாடு எடுத்து அவருடைய வாயில தன் கை கொண்டு அவர் போக முடியாது. அப்படிப்பட்டவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவால அவர் ஆயிட்டாரு என்ற இந்த விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தருவாங்க. அதன் காரணமாக தான் வலது கை கொண்டு சாப்பிடுங்கள் என்பதாக தலைப்பை நாம் அமைத்திருக்கின்றோம். மூன்றாவது ஒரு விஷயமாக ஹதீஸாக அணிவகுப்புகளை சமமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ அணிவகுப்புன்னு சொன்னா நமக்கு தெரியும், நேரான வரிசை, அந்த லைன் இருக்கா இல்லையா, லைனா நிக்கிறோமா இல்லையா தொழுகைக்காக வேண்டி, அந்த தொழுகைக்காண்டி நிற்கக்கூடிய அந்த சஃபுகளை நீங்க சமமாக்கி கொள்ளுங்கள். நீங்க சமமாக்கலன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய முகத்திற்கு மத்தியில அவன் பிரிவினையை, அவன் பிளக்கத்தை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நீங்க அணிவகுப்புகளை சமமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையில அல்லாஹு தஆலா நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு
பிரிவினை இல்லாத ஒரு உண்மையான உறவை உங்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வருவாங்க. அதன் காரணமாக தான் அணிவகுப்புகளை சமமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 158வது ஹதீஸ். இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் 158வது ஹதீஸாக இது இருக்கு. அஸ்ஸாலிசு, இன்னும் இது 3வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த பாபுல் முஹாஃபஸத்தி அலா சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த வரிசையின் பிரகாரம் இந்த ஹதீஸு 3வது ஹதீஸாக இது இருக்கு என்பதை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரையத்திற்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தார்கள் எல்லாம், என்னுடைய சமுதாயத்தார்கள் எல்லாம், யதுகுலூனல் ஜன்னத, அந்த சுவனத்தில் அவர்கள் நுழைவார்கள், இல்லாமன் அபா, என்னை யார் மறுத்தார்களோ அவர்களை தவிர. ஓ, என் உம்மத்தார்கள்ல என்னை யார் மறுப்பார்களோ அவங்கள தவிர எல்லாரும் சுவனத்தில் நுழையக்கூடியவர்களா இருப்பாங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கையில கேட்கப்பட்டது. அப்ப அந்த சமயம் கேட்கப்பட்டது, ஒமை யபா யா ரசூலல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, யார் எதிர்ப்பவர்கள், உங்களை யார் எதிர்ப்பவர்கள் என்பதாக கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்வாஅனி, என்னை யார் வழிபாடுவார்களோ, எனக்கு யார் கட்டுப்படுவார்களோ, தஹலல் ஜன்னத, அவர் அந்த சுவனத்தில் நுழைவார். ஒமன் அஸ்வானி, என்னை யார் மறுப்பார்களோ, மாறு செய்வார்களோ, எனக்கு யார் மாறு செய்வார்களோ, ஃபகத் அபா, திட்டமாக அவரே மறுத்தவராவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள், அல்லாஹுடைய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நான் சொல்றேனா இல்லையா, அந்த சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் யார் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு நடக்கின்றார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள். ஏன்னா அதற்கான வழியை தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை யார் மாறு செய்வாங்களோ, நான் சொன்னதற்கு எதிராக கேட்டுட்டு யார் அதற்கு எதிராக மாறு செய்வார்களோ அவர்கள்தான் மறுத்தவர்கள், அவர்கள்தான் சுவனத்தில் செல்ல மாட்டார்கள் என்பதை சஹாபாக்கள் என்பவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபஸத்தி அலா சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க 2 விஷயத்த வலியுறுத்துறாங்க. ஒண்ணு, எனக்கு நீங்க கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சுவனத்துல நுழைவீங்க. இப்போ எனக்கு கட்டுப்படுறதுனா என்ன, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, நான் செய்யக்கூடிய அந்த சுன்னத்துக்களை நீங்க பேணி வாழணும். அப்படி பேணி வாழ்பவராக இருந்தா நீங்க சுவர்க்கத்தில் நுழைவீங்க. அப்படி எனக்கு மாறு செய்தீங்கன்னு சொன்னா அந்த சுவனம் என்பது உங்களுக்கு கிடைக்காது. அப்படி அப்ப பேணுதலாக நடக்குதல் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதை தானே சொல்ல வராங்க. இந்த ஒரு கருத்து இங்கு உள்ள வர்றதுனால தான் இந்த ஹதீஸு இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி, என்னை மறுத்தவரை தவிர என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இதுதான் 158வது ஹதீஸு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தபடியாக 159வது ஹதீஸை நம்ம பார்ப்போம் வாங்க. الرابع, இன்னும் இது 4வது ஹதீஸாக இருக்கு. இது பாபுல் முஹாஃபலா அலா சுன்னதி வ ஆதாபிஹா என்ற தலைப்பின் கீழ்
இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 4வது ஹதீஸ் என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, ஆன் அபி முஸ்லிமின், அபு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை தொற்றும், வகீல இன்னும் சொல்லப்படும், அபி இயாஸ் இன்னும் அபு இயாஸ் என்பதாகவும் அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ அபு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது அபு இயாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சலமத் இப்னி அம்ர் இப்னி அல் அக்வஇ ரலியல்லாஹு அன்ஹு, அக்வா என்பவருடைய மகனான அம்ர் என்பவருடைய மகனான சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், அகல இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகல அவர் சாப்பிட்டார், இந்த ரசூலில்லா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அவர்களுக்கு அருகாமையில் அவர் சாப்பிட்டார், பிஷிமாலிஹி அவருடைய இடது கை கொண்டு அவர் சாப்பிட்டார். அவரோட லெஃப்ட் ஹேண்டால இடது கையால சாப்பாடு எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. யாரு பக்கத்துல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல. இப்ப ரசூலுல்லாஹும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இதை பார்த்துட்டு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் பியமீனிக, உன்னுடைய இடது கை கொண்டு நீ சாப்பிடு, இடது புறத்தால் நீ சாப்பிடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, கால அந்த நபர் சொன்னார், லா அஸ்ததியு, நான் இயல மாட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னால சாப்பிட முடியாது யா ரசூலல்லாஹ், எனக்கு இடது கையால தான் சாப்பிட்டு பழகும், நான் இடது கையால தான் சாப்பிடுவேன், வலது கையா என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு அந்த நபர் சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஸ்ததஅத, நீ சக்தி பெறவே மாட்டாய் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, மா மனஅஹு இல்லல் கிப்ரு, பெருமை என்பதை தவிர இவரை ஒன்றும் தடுக்கவில்லை. அப்போ பெருமைதான் இவரை இப்படி செய்ய வச்சது. அப்போ பெருமைதான் இந்த செயலுக்கான காரணம், இவருடைய பெருமை தான். லெஃப்டான சாப்பிட்டா நம்ம எல்லாம் பெருமையா பார்ப்பாங்க, அது ஒரு கிபிரியத், அது ஒரு பெருமையாக அவருக்கு அமைதா இல்லையா? அந்த பெருமைதான் அவர் இப்படி சாப்பிட வைக்குது, இல்லை என்றால் அவர் வலது கையால சாப்பிட்டு இருப்பார் என்பதை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்படி லஸ்ததஅத, நீ இயலாமவே நீ போய்விடு என்பதாக ஸல்லல்லாஹு சொன்ன உடனே, ஃபமா ரஃபஅஹா இலா ஃபீஹி, அவரது வாயின் பக்கம் அவரது வலது கையை உயர்த்தவே இல்லை என்பதாக சொல்றாங்க. உயர்த்தவில்லைன்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி லஸ்ததஅத்தன்னு சொன்ன உடனே அவருடைய அந்த கையை அவர் வாய் பக்கம் கொண்டு போகவே முடியல. தன்னுடைய சாப்பாடை எடுத்து அவருடைய இடது கையால் அவர் வாய் பக்கம் கொண்டு போக முடியாத அளவிற்கு அவர் ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்ச மாதிரியே அவர்கள் இயலாதவராகவே அவர் ஆகிவிட்டார் என்பதை சஹாபாக்கள் இங்கு நமக்கு பதிவு செய்து தராங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கு. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலதி அல சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு நபருக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், இதை கொண்டும் நமக்கு ஏவி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த நபரை வலது கை கொண்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த நபர் மறுத்துட்டாரு. மறுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சுட்டாங்க, லஸ்ததஅத என்பதாக, நீ இயலாதவனாக ஆகிரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாப்பிட முடியாமலேயே அவர் போனாரா இல்லையா? அப்போ சாப்பாட்டில் வலது கையோடு சாப்பிடுவது தான் பேடுதலாக விஷயமா இருக்கு. வலது கையால சாப்பிடுறது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல் தானே. அப்போ அவருடைய சுன்னத்தாக இருப்பதன் காரணமாக அந்த விஷயத்தை பேணுதலாக இல்லாம அதை விட்டு வலது கையால சாப்பிடுவதன் மூலமாக இப்படி ஒரு நிகழ்வுக்கு அவர் ஆகக்கூடலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு தம்பீகாக, ஒரு உணர்த்துதலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்.
இப்ப இந்த இடத்துலயும் நீங்க பேணுதலாக இருங்க. என்னுடைய சுன்னத்தின் மீது என்னுடைய சுன்னத்தை செய்வதின் பிரகாரம் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்பதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. இப்போ அந்த ஒரு கருத்து இங்க உள்ள வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபததி அல சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி வலது கை கொண்டு சாப்பிடுங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இது 159வது ஹதீஸு, அதையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக நாம் இந்த 160வது ஹதீஸை பற்றிய விஷயங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்போ 160வது ஹதீஸ் இந்த ரியாலுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 160. அல் ஹாமிஸ் இது 5வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் முஹாஃபததி அல சுன்னதி வாதாபிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரிசையின் பிரகாரம் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 5வது ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அன் அபி அப்துல்லா அன் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லி தராங்க. இப்போ அபு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையான நுஅமான் இப்னு பஷீர் என்பவருடைய மகனான நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்று நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து இது மீளக்கூடியதாக இது இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். யகூலு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். என்னன்னா, லதுஸவ்வுன்ன சுஃபூஃபகும் உங்களுடைய அந்த சஃபுகளை நீங்கள் சமமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்போ சஃபுனா உங்களுடைய அந்த அணிவகுப்பு, நேரா நிக்கிறோமா இல்லையா தொழுகையில, அப்போ அந்த சஃபு உங்களுடைய அந்த வகுப்புகளை நீங்கள் நேராக சமமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓ அல்லது லயுகாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும் அல்லது நிச்சயமாக அல்லாஹு தஆலா மாற்றத்தை செய்வான். பைன உஜூஹிக்கும் உங்களது முகங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மாற்றத்தை செய்வான். அதாவது உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் முரண்பாடுகளை உண்டாக்குவான். அல்லாஹு தஆலா பிரிவினை உண்டாக்குவான், ஒரு பாகுபாடை உண்டாக்குவான். எதனால? நீங்க சஃபுவை சரியாக நிக்கலன்னு சொன்னீங்கன்னா, இப்ப தொழுகையில் நிற்கக்கூடிய அந்த சஃபு என்பது ஒரு சுன்னத்தான காரியம். அந்த விஷயத்தை பேணுதலாக நம்ம கரெக்டாக சமமாக நிற்க வேண்டும். அப்படி நீங்க நிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு இடையில பிரிவினை உண்டாக்கிடுவான். அப்போ சேர்ந்து இருக்கிறதன் காரணமாக முஸ்லிம்கள் ஒத்துமையோடு இருக்கலாம். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் தனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தானே செய்து கொண்டு அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொள்ளலாம். இப்ப நீங்க சஃபூல சேர்ந்து நிற்காம ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் கேப் விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நின்னீங்கன்னு சொன்னா, எப்படி உங்கள் கால்களும் உங்கள் தோள்களும் அந்த ஒரு நபரை விட்டு தள்ளி இருக்கின்றதோ, அதுபோலவே உங்களுடைய அந்த குணங்களும் உங்களுடைய அந்த தொடர்பும் அவரை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும். அப்போ உங்களுடைய அந்த தொடர்பையும் அல்லாஹு தஆலா அப்படியே மாறானதாக ஆக்கிடுவான். உங்களுக்கு இடையில அப்படி ஒரு பிரிவினையை உண்டாக்கி விடுவான் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை இங்க நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபலதி அல சுன்னதி வ ஆதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படக்கூடியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக உங்கள் சஃபுவை நீங்க சரியாக வைங்கன்னு சொன்னாங்க. இப்போ
சஃபுவை நீங்க சரியாக வைக்கிறதுனா அந்த சஃபுவோட அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த அணிவகுப்போடு நம்ம நேராக நிற்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாக இருக்கு. அவர்கள் செய்த ஒரு நடைமுறையாக, அவர்கள் சொன்ன ஒரு நடைமுறையாக அது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான அந்த காரியத்த நீங்கள் சரியாக செய்யாமல் போயிடாதீங்க. அந்த காரியத்த அந்த சஃபுவை நீங்கள் நேரான முறையில் நீங்க சரிபடுத்தி நில்லுங்க. கரெக்டா கேப் விடாம எந்த ஒரு ஆளுக்கும் இடைவெளி இல்லாம கரெக்டாக நெருங்கி நீங்கள் சமமாக நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமா சொல்ல வராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான காரியமாக ஒன்றுதான் இந்த சஃபுவோடு சேர்ந்து ஒன்றாக சமமாக நிற்பது என்ற ஒரு காரியம் இருக்கு. இப்போ அந்த ஒரு காரியத்தில் உள்ள அந்த கருத்தானது இந்த ஹதீஸ்ல உள்ளடக்கியதன் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஹாஃபதத்தி அல சுன்னதி வாதாபிஹா என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி உங்கள் அணிவகுப்பை சரியாக்கி சமமாக்கி கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இது ஒரு அசலான ரிவாயத்து, அசலான அறிவிப்பை பற்றி நம்ம இந்த 160வது ஹதீஸ்ல நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதற்காக இன்னொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி எங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. வஃபி ரிவாயத்தின் முஸ்லிமின், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்குரிய ஒரு ரிவாயத்தில் ஒரு அறிவிப்பில் உள்ள செய்தியாகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஸவ்வி சுஃபூஃபனா, எங்களுடைய சஃபுகளை அந்த வரிசைகளை சரி செய்வார்கள். ஹத்தா இதுவரை என்று சொன்னால், கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதாஹ, அந்த வரிசைகளை சரி செய்வது கொண்டு வளைந்துள்ள அவர்களது அம்பையும் சரி செய்து விடுவார்களே, அதே போல எங்களுடைய சஃபுகளையும் அவர்கள் சரி செய்வார்கள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த சஃபுகள் எல்லாம் தன்னுடைய அம்புகளை வச்சு அப்படி சரி பண்ணுவாங்களாம். அப்படியே அம்பை வச்சு அதை அப்படி மக்களை தள்ளி தள்ளி அந்த பக்கம் நின்னுங்க, இங்க கரெக்டா நின்னுங்க, அங்க ஒட்டி நின்னுங்க அப்படின்னு சொல்லி அந்த சஃபுகளை அந்த அம்பை கொண்டு சரிப்படுத்துவாங்களாம். அப்ப சஹாபாக்கள் இங்க ஒரு அருமையான ஒரு தஷ்பீகை நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு அருமையான ஒரு ஒப்பீடை செய்யறாங்க. என்னன்னா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்யக்கூடிய அந்த அம்பை வச்சு சரி செய்வாங்களா இல்லையா, அதுல வளைந்து இருக்கக்கூடிய அம்பெல்லாம் நேராக ஆயிருமா. அந்த வளைஞ்சிருக்குமா இல்லையா அம்பு, அதை கொண்டு அந்த மக்களை சரி பண்ண போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்துல அந்த அம்பானது சரியாக நேரானதாக ஆகிவிடும். அந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபுடைய விஷயத்தை நல்லதாக நீங்கள் பேணி வாழணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த விஷயத்தை தான் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ஹத்தா எதுவரை என்று சொன்னால், இதா ரஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும் வரை, அண்ணா நிச்சயமாக நாங்கள் கது அகல்னா, நாங்கள் திட்டமாக விளங்கிவிட்டோம், புரிந்து கொண்டு விட்டோம், அறிந்து விட்டோம் என்பதை அவர்கள் பார்க்கும் வரை இதை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக நிற்க சொன்னாங்க. அப்படி விளங்கிட்டு நாங்க சரிப்படுத்துற வரைக்கும், நாங்க சரியாகி நின்று அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிற வரைக்கும் இப்படி ஒரு செயலை, இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு சரிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக சும்ம பிறகு ஹரஜ யோமன், ஒரு நாளில் அவர்கள் வெளியேறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். இப்ப வெளியே வந்தாங்க. ஃபகாம, எனவே அவர்கள் நின்றார்கள். ஹத்தா இதுவரை என்று சொன்னால், காத ஐயுகப்பிர, தக்பீர் கெட்டுவதை அவர்கள் நெருங்கும் வரையிலும் நின்றார்கள். தக்பீர் கெட்டுறதுக்கு நெருங்கி நின்ட்டாங்க. தொழுகையில வந்து நின்று உங்க தக்பீர் கட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த சமயத்துல ஃபரஆ, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், ரஜுலன் பாதியன் சதுருஹு, ஒரு மனிதரை பார்த்தாங்க. பாதியன் சதுருஹு, அவருடைய நெஞ்சானது உயர்ந்ததாக இருந்தது. பாதியன்னா அப்படி உயர்த்தி வைப்போமா இல்லையா, நெஞ்சு அப்படி உயர்த்தி சஃபுல இருந்து கொஞ்சம் நீங்கி அப்படி நிற்கக்கூடிய ஒரு நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. அப்ப பார்த்த உடனே ஃபகால, அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐபாதல்லாஹி, அல்லாஹுடைய அடியார்களே,
லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை அணிவகுப்புகளை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் சமமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லது லயுகாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா பிளவை உண்டாக்கி விடுவான், அல்லாஹு தஆலா பிரிவினையை நிச்சயமாக உண்டாக்கி விடுவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த விஷயத்தை அவர்கள் அந்த சமயத்தில் சொன்னார்கள் என்பதை இந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கான இந்த ரிவாயத்துல, இந்த அறிவிப்புல இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் 160வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் பாடத்துல நம்ம இந்த 158, 159, இன்னும் இந்த 160 என்ற இந்த 3 ஹதீஸை பற்றிய அந்த தர்ஜுமாக்களையும் அந்த விளக்கங்களையும் நாம் நன்றாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக அடுத்த பாடத்துல இந்த 161வது ஹதீஸை குறித்தான விஷயத்தையும் அதற்கான தர்ஜுமாக்களையும் பற்றி நாம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.